வாசல் பக்கம் யாரோ தன்னுடைய தோலை தட்டும் சத்தம் கேட்டது. அது தோல் ஒலியா அல்லது மரம் பிளக்கும் ஒலியா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. ஜனங்களோ திரும்பி பார்த்தார்கள். அங்கு ஒரு வில் வீரன் நின்றிருந்தான். உயரம், அழகு, காதில் குண்டலம், நெற்றியில் சூரிய சின்னம், நெஞ்சிலே கவசம், கையிலே கையுறை, தோளிலே வில், முதுகிலே அம்பார தூணி, அழகான பாதரட்சைகளோடு சபைக்குள் நுழைந்தான். அர்ஜுனா என்று உரக்க கத்திக்கொண்டே அர்ஜுனனும் திரும்பி பார்த்தார். துரோணரோ எழுந்து நின்று யார் என்பது போல் சீற்றத்துடன் பார்த்தார். ஜனங்களோ அவனை பார்த்தார்கள். என்னுடைய பெயரோ கர்ணன். நீ செய்து காட்டிய அத்தனை வேலைகளையும் என்னால் செய்ய முடியும். எனவே இங்கு பூக்களை சொரிந்து உன்னுடைய அன்பை காட்டாதே, உன்னுடைய வித்தையை காட்டு என்று உரக்கச் சொன்னார். ஜனங்களோ ஆகா ஆகா என்று கத்தினார்கள். ஜனங்களுக்கென்ன, வேடிக்கை பார்க்க வேண்டுமே, 2 பேர்களும் சண்டை நடக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று இருக்க உட்கார்ந்து கொண்டார்கள். யார் நீ? துரோணரோ அதட்டினார். நானோ